இது பேர் வந்து கிருணிப்பழம், முலாம்பழம்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இந்த பழத்தை வந்து ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்டு இதை தூக்கி போட்டுருவோம். ஸோ இதை தூக்கி போடாம இதில் பழத்தை வந்து அரைச்சி ஃப்ரீசர்ல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஆயிடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கூழ் குடிக்கிறதுக்கு வந்து இதை டம்ளராகவோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நாங்கள் ராகி கூழ் செஞ்சுங்க, அதில் ஊற்றி அப்படியே குடிச்சாக்கல செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டீ கப்பு மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன் டே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் டே வந்து இது போயிடும். ஸோ அதனால ஒன் டே ஃபுல் டே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சாப்பாடு போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் உடைச்சு போட்ட அதாவது தேங்காய் ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொட்டாங்குச்சி, அதில் வந்து சட்னி அரைச்சி வச்சு இதில் வந்து கூழை ஊற்றி குடிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கிர்னி பழம் இல்லை முலாம்பழம், ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் டீ குடிக்கலாம், இல்லை வந்து கூழ் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய கல்ச்சர். ஓகேங்களா, ஆதி காலத்தில் வந்து மனிதன் வந்து கொட்டாங்குச்சியில தான் வந்து கரண்டியாகவே யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ கூட விற்கிறாங்க கடைகள்லாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அலுமினியத்துக்கு மாறியதுனால இன்னைக்கு எல்லா நோய்களுமே வந்துடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரெடிஷ்னலுக்கு மாறுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகேங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா கப்பு மாதிரி சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இதுலேயே வந்து நீங்கள் அரைச்சி கூழ் ஆக்கி சர்க்கரை சுகர் எல்லாமே ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ஐஸ் கட்டி ஐஸ் கியூப் ஆகிடும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளியில் ஐஸ்கிரீம் வாங்க தேவையில்ல, இதுலேயே நீங்கள் ஐஸ்கிரீமாக செஞ்சுக்கலாம். கொட்டாங்குச்சியில் கூட நீங்கள் வந்து பழத்தை அரைச்சி அதில் ஐஸ் சுகர்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு குச்சி சொருகி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ஆகிடும், நீங்களே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரெடிஷ்னலான ஒரு லைஃபுக்கு நீங்களும் மாறுங்க. உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்காங்க. கடைகளில் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகேங்களா.